காட்டாங்குளத்தூரில் கேஸ் கசிந்து ஏற்பட்ட தீ விபத்தில் படுகாயமடைந்த 2 வயது குழந்தை உயிரிழந்தான். செங்கல்பட்டு அருகே கேஸ் சிலிண்டர் கசிந்து ஏற்பட்ட தீ விபத்தில் சிகிச்சை பலனின்றி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் பாரதி என்பவர் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று தனது மனைவி வீட்டில் இல்லாததால் தனது 2 வயது குழந்தை திருக்குமரனுக்கு பால் காய்ச்ச அடுப்பை பற்ற வைத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் பாரதியும் அவரது 2 வயது குழந்தையும் பலத்த தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை திருக்குமரன் உயிரிழந்தது. தந்தை பாரதிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லை அருகே மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியை தாக்கி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பணக்குடியைச் சேர்ந்த மூதாட்டி ஆவுடையம்மாள் தனது மகன்களுடன் தனியாக வசித்து வந்தார். சம்பவத்தன்று மகன்கள் சபரிமலைக்கு சென்றதால் மூதாட்டி மட்டும் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் திடீரென மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டதால் அருகில் இருந்தவர்கள் கதவை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது மூதாட்டியின் உடலில் பல இடங்களில் காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். தன்னை ஒருவர் அடித்து துன்புறுத்தி சென்றதாகவும் மூதாட்டி கூறியுள்ளார். உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் மூதாட்டியை தாக்கிய நபர் குறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பர்கூர் அருகே பண பரிமாற்றம் தொடர்பான பிரச்சனையில் கிரானைட் அதிபர் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் கிரானைட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் இவரது உறவினரான அஸ்வினி என்பவருக்கும் தொழில் ரீதியான நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அஸ்வினியின் நண்பர் ஒருவர் கிரானைட் அதிபரான சுரேஷ்குமார் வங்கிக் கணக்கிற்கு 28 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்க முடியவில்லை எனவும் தனது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டு இருப்பதாகவும் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 5 பேர் கொண்ட கும்பல் சுரேஷ்குமாரை தனியாக அழைத்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். மேலும் பெங்களூரில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் சுரேஷ்குமாரை கட்டி வைத்து மிரட்டியுள்ளனர். சம்பவத்தின்போது சுரேஷ்குமார் தனது மனைவிக்கு போன் செய்து தான் தொழில் வேலையாக வெளியே வந்து இருப்பதாக கூறி அழைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் செல்போன் சிக்னல் அடிப்படையில் பெங்களூரு விரைந்தனர். அங்கு ஹோட்டல் அறையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுரேஷ்குமாரை போலீசார் மீட்டு 5 பேரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 2வரை போலீசார் தேடி வருகின்றனர். பணம் எதற்காக மாற்றப்பட்டது என்பது குறித்தும் கடத்தலில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்கள் தொடர்பில் இருப்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து 6 மணி நேரத்திற்குள் கடத்தப்பட்ட கிரானைட் அதிபரை போலீசார் மீட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கும்மிடிப்பூண்டியில் காய்கறி கடையில் வேலை செய்யும் வடமாநில இளைஞர்களிடம் மர்ம கும்பல் தகராறு செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மஸ்தான் பாபு கவிதா என்ற தம்பதி காய்கறி மொத்த வியாபார கடை நடத்தி வருகின்றனர். இவர்களது கடையில் வட மாநில தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்து வருகின்றனர். வட மாநில இளைஞர்களிடம் கடந்த சில நாட்களாக மர்ம கும்பல் ஒன்று தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று தொழில் போட்டி காரணமாக கடைக்கு வந்த சிலர் வட மாநில இளைஞர்களிடம் தகாத முறையில் பேசி ரகளை செய்துள்ளனர். மேலும் அங்கிருந்த வடமாநில இளைஞர் ஒருவரையும் தாக்கியுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பெங்களூரில் உள்ள தியேட்டர் ஒன்றில் மகளிர் கழிவறையில் செல்போன் கேமரா வைக்கப்பட்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு மடிவாளா பகுதியில் உள்ள தியேட்டர் ஒன்றில் படம் பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இடைவேளை நேரத்தில் கழிவறை சென்றுள்ளனர். அப்போது கழிவறையில் செல்போன் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்த பெண்கள் அதிர்ச்சியடைந்தனர். விசாரணையில் சிறுவன் ஒருவன் செல்போன் கேமராவை வைத்தது அம்பலமானது. இதுகுறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிறுவனை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை மாடியிலிருந்து தள்ளி கொல்ல முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நெற்குன்றம் பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவரை கடந்த 3 மாதங்களாக அடையாளம் தெரியாத நபர் பின்தொடர்ந்து வந்து காதலிக்குமாறு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து மாணவி தனது தந்தையிடம் கூறியுள்ளார். இதனிடையே இரவில் வீட்டு மொட்டை மாடிக்கு மாணவி சென்றபோது மது போதையில் நோட்டமிட்ட அந்த இளைஞர் பக்கத்து வீட்டு மாடி வழியாக ஏறி மொட்டை மாடிக்கு வந்துள்ளார். அங்கு மாணவியிடம் தகராறில் ஈடுபட்ட இளைஞர் மது போதையில் அவரை கீழே தள்ளியுள்ளார். இதில் மாணவியின் இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்ட நிலையில் அவரை மருத்துவமனையில் பெற்றோர் சேர்த்தனர். போதையில் இருந்த இளைஞரை அக்கம் பக்கத்தினர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் மேலத்தெருவைச் சேர்ந்த சிலம்பரசன் சென்னையில் தங்கி வேலை பார்த்து வருவது விசாரணையில் தெரியவந்தது. பெங்களூரில் மத ஊர்வலத்தின் போது நடைபெற்ற கல்வீச்சு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு சாமராஜ்பேட்டை பகுதி வழியாக ஓம் சக்தி குழுவினர் மேல்மருவத்தூர் சென்றனர். அப்போது ஊர்வலத்தில் நடந்து சென்றவர்கள் மீது மர்ம நபர்கள் கல் எறிந்ததாக கூறப்படுகிறது. இதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். இது தொடர்பாக இந்து அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா கைது செய்துள்ளதால் பிரேசில் வெனிசுலா எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பிரேசில் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெனிசுலா அதிபர் கைது நடவடிக்கையை தொடர்ந்து அந்நாட்டிலிருந்து அகதிகள் வருவது அதிகரிக்கக்கூடும் என்பதால் இதுகுறித்து விவாதிக்க பிரேசில் அரசு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இந்நிலையில் தற்போது வரை எல்லையில் அசாதாரண சூழல் ஏதும் இல்லை என பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவின் நைஜர் நகரில் சந்தையில் மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். நைஜீரியாவில் அண்மையில் பள்ளி ஒன்றில் புகுந்த மர்ம கும்பல் 300 மாணவர்களை சிறைபிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சந்தையில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் அரங்கேறியுள்ளது. வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதலில் ஏராளமான வீடுகள் சின்னா பின்னமாகின. வீடுகளின் மேற்கூரை பெயர்ந்து கதவு ஆட்டம் காண்பதாகவும் நல்வாய்ப்பாக தாக்குதலில் தாங்கள் உயிர் தப்பியதாகவும் வெனிசுலா மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வீடுகளை சீரமைக்க தங்களுக்கு ஏராளமான செலவு ஏற்படும் என அந்நாட்டு மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் அதிகாலையில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.1 அலகுகளாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதேபோல் திரிபுராவிலும் ரிக்டர் அளவுகோலில் 3.9 அலகுகளாக நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடுகளான வங்கதேசம், நேபாளம், பூட்டான், மியான்மர் மற்றும் சீனாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல் வெளியாகவில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரசாதத்தை வீட்டிற்கே அனுப்பி வைப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் வீடியோ வெளியானதை அடுத்து கோவில் நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. கோவிலில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பன்னீர், விபூதி, சந்தன காப்பு, பிரசாதம் ஆகியவற்றை பக்தர்களின் வீடுகளுக்கே அனுப்பி வைப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வெளியானது. அதை வைத்து காவல்துறையில் புகார் அளித்துள்ள கோயில் நிர்வாகம்
சம்பந்தப்பட்ட சமூக ஊடக பக்கத்தை உடனடியாக முடக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலால் பைக்கின் பூட்டை உடைத்து திருடிய மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காந்தி நகரில் 2 மர்ம நபர்கள் காலால் பைக்கின் பூட்டை உடைத்து வண்டியை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தருமபுரி இளைஞரணி தலைவர் விக்னேஷ் காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டின் வெளியே இருந்த அவரது இருசக்கர வாகனத்தை காணவில்லை. உடனே சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் இருவர் பைக்கை திருடியது தெரிந்து புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ரயில் மீது ஏறி நின்று போக்கு காட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர பிரதேசம் சோம்பேட்டா ரயில் நிலையத்தில் ரயிலின் மேற்கூரையில் ஏறி போக்கு காட்டிய நபரை ஒருவர் தைரியமாக கட்டுப்படுத்தி கீழே இறக்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் சிசிடிவி பாதுகாப்பை மீறி வீட்டின் பூட்டை உடைத்து 50 பவுன் நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். அழகு மீனா என்பவர் 4 நாட்களுக்கு முன் வெளியூரில் உள்ள தனது தாயாரை பார்க்க சென்றுவிட்டு நேற்று மாலை வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் நகை, பணம் திருடு போனது தெரிய வந்தது. அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டு கிடந்தது. அதை சேகரித்து கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் சிவகங்கை போலீசார் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கரிசலூரில் கனமழையால் கணேசமூர்த்தி என்ற ஆட்டோ ஓட்டுநரின் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. வீட்டின் சுவர் ஈரம் பட்டு நனைந்திருந்ததால் அச்சத்திலிருந்த கணேசமூர்த்தி தனது மனைவி, குழந்தைகளை உறவினர் வீட்டிற்கு அனுப்பியிருந்தார். விபத்தின் போது வீட்டில் அவர் உறங்கிக் கொண்டிருந்த பகுதி விழாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்து குறித்து தகவல் தெரிந்ததும் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வரவில்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நடைபெற்ற பனை விழாவில் குழந்தைகளை கள் குடிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சப்பானிப்பட்டி கிராமத்தில் உள்ள பனை தொழிலாளர்கள் பனை மரத்திற்கு பொங்கல் வைத்து கள் இறக்கி படையிலிட்டு வழிபாடு நடத்தினர். வழிபாடு முடிந்த பிறகு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்லை பருகி அது ஒரு இயற்கை உணவுப் பொருள் என்று தெரிவித்தனர். எனவே கல் இறக்குவதற்கு தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் குழந்தைகளை கள் குடிக்க வைத்தது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து திருநெல்வேலி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தனது 14 வயதுடைய 2வது மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதில் சிறுமி கர்ப்பமான நிலையில் சிறுமியின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிறுமியை கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தண்டனை விதித்து அரசு சார்பில் 10 லட்சம் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் பிரியாணி கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள கோழிக்கோடு மாவட்டம் கொடுவள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பிரியாணி கடையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது.
தீ மளமளவென பரவியதால் கடை முழுவதும் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.